தற்கொலைகளுக்கு தான் முதல்ல சில விஷயம் தெரியலன்னா தற்கொலைகளோட தலைவருக்குமே சில விஷயம் தெரியல. கஜானான்னு ஒன்று இருக்கிறதாவும் சினிமாலெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களோட கஜானா அறையில் கொண்டு போய் பார்த்தோன்னா அந்த பெட்டியாக தங்கம் வைரம் வைடூரி எல்லாம் பத்மநாபுரம் இப்போ கோயிலுக்கு கீழே இருக்கிற சுரங்கம் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பார் போட்டுருக்கு. கஜானான்னு ஒன்று ஃபிசிக்கலாக கிடையாது. அதுவே முதல்ல இவங்களுக்கு தெரியல. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். வணக்கம், திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த கஜானா காலிங்கிற டைலாகை வந்து கரெக்டாக இது நாள் வரைக்கும் உள்ளவங்களில் அதிமுகவுக்கு அப்புறம் விஜய் தான் சொல்லியிருக்காரு. திரு ஜெயலலிதா வந்து பல தடவை கஜானா காலிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கஜானாங்கிற ஒரு இது ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசோட வருவாயை வந்து 16,000 கோடி ரூபா மாதத்துக்கு வர மாதிரி அதிமுக அரசு இருந்த வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து அதோட தமிழ்நாடோட மாத வருமானம் வந்து 25,000 கோடி ரூபா. ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு, மின்சாரம், டாஸ்மாக் இந்த மாதிரி பல துறைகள்லேருந்து அது கிடைக்கிற வருவாய் வந்து 25,000 கோடி. அந்த வருவாயோட பேஸில் தான் வந்து இத்தனை கோடி ரூபா கடை வாங்கலாங்கிற, இத்தனை % கடை வாங்கலாங்கிற சலுகையும் அரசாங்கத்துக்கு இருக்குது. அந்த இத்தனை % வாங்கலாங்கிறதோட குறைவான அளவுலே தான் தமிழக அரசு வந்து இது வரைக்கும் கடை வாங்கியிருக்கு. அதை வச்சு தான் இத்தனை நலத்திட்டங்கள் அது இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க செய்யாத நலத்திட்டங்களே கிடையாது, அவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த நிதி நெருக்கடி வந்து அவர் சார் பிடிஆர் அவர்கள் வந்து வழங்கின அந்த வெள்ளை அறிக்கையிலேருந்தே இந்த நிதிநிலை பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க இவ்வளோ திட்டங்களும் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ இதுவும் செஞ்சுருக்காங்க. இந்த சம்சார அந்த மின்சாரத்தில் விசி கேட்பார்ல, என்ன அப்போ தெரியலையா அப்போ இந்த அரசியலுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. கஜானா காலிங்கிற விஷயத்துல 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குங்கிறதையும் எத்தனாயிரம் டிபேட்டுகளில், சமூக ஊடகங்களில், டிவிக்களில், இப்போ பொதுக்கூட்டங்களில் எல்லாரும் பேசிட்டாங்க. அப்போல்லாம் தற்கொலை தலைவனுக்கு வந்து இந்த கஜானா காலிங்கிறது தெரியலையே, கஜானான்னு ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கா, அதை தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு டைலாக பேசுகிறீங்களே, கொஞ்சமாச்சும் இருக்கா? கஜானாங்கன்னா என்னன்னே தெரிஞ்சுக்காம, கஜானா தமிழ்நாடு அரசோட நிதி வருவாய் என்ன, அதுலேருந்து எப்படி நலத்திட்டங்கள் செய்வாங்கங்கிறதே தெரிஞ்சுக்காம இப்போ வந்து உடனே மொதல் நாளே வந்து கஜானா காலின்னு சொல்றீங்க. இது எந்த ஒரு அரசியல் தலைவராவது செய்வானா? ஒரு ஆட்சிக்கு வந்துட்ட ஒரு கெத்தோட இந்த மாதிரியெல்லாம் இருக்கு, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி காட்டுறேன், எல்லாம் ஒன்று விடாம நான் செய்வேன். இவ்வளோ நாளாக வந்து உங்கள் தீய சக்திகள்லாம் ஆண்டாங்க, நாங்கள் தூய சக்தி எப்படிப்பட்ட வருமானத்தையும் உருவாக்கி அவங்க சொன்ன 10 லட்சம் கோடி அந்த தற்கொலை லேடிஸ் எல்லாம் சொன்னாங்களா, 10 லட்சம் கோடி கடனை அடைப்போம், 1 ட்ரில்லியன் வருவாயை நிதியை ஏற்படுத்துவோம், அது எல்லாத்தையும் நம்ம செய்வோம்னு சொல்லுவேன். ₹1 கூட எடுக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணுறீங்களே, அது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் போய் இப்போ அதிமுக கூட்டணி போட்டதோட நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்கிறது தெரியும். இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைப்போம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது சொல்கிற தில் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் மாற்றம் தானே, யாருக்கும் பணியாதவங்க தானே. என்னங்க கஜானா காலின்னு கதை விடுறீங்க?